Hi, this is Dr. Raja from Royal Multicare. இன்னைக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தர போறேன். என்னன்னா குழந்தை பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எப்படி ரொம்ப நாள் உயிர் வாழ்றது, எப்படி அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான சிம்பிள் டெக்னிக். இது ஒரு மெடிக்கல் டெக்னிக். இது வந்து 1920ல ஜேக்கப்சன் ஒருத்தர் ஒரு ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. இத பத்தின ஒரு 100 கிட்டத்தட்ட 500 ஆர்டிகல் மேல ரிசர்ச் போயிட்டு இருக்கு. சைனாலயும் பாத்தீங்கன்னா கியூவாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான டெக்னிக் பண்ண நான் சொல்றேன். டெக்னிக் சொல்லி கொடுத்துறேன், உங்களுக்கு நிறைய பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இண்டஸ்ட்ரி, கார்பரேட், ஸ்கூல், இங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாங்க, பசங்க, படிக்கும் போது வர ஸ்ட்ரெஸ் எதுக்கா இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்றதுக்கான சிம்பிள் டெக்னிக். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 500 ஸ்டடிக்கு மேல இதை பண்ணி இது எப்படி இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் செய்யறதை விட எக்ஸசைஸ் செய்யறதுக்கு முன்னாடி செய்யற வார்ம் அப்புக்கு வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அது பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் சேர்ந்து. இப்போ டெக்னிக் நான் டைரக்டா போறேன். சப்போஸ் நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சமைக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, அம்மாங்க வேலை செய்யற சமைக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு மசில டைட் பண்ணுங்க. டைட்னா சும்மா உங்க கையை இறுக்கி பிடிங்க, இல்ல உங்க ஷோல்டரை இறுக்கி பிடிங்க, இல்ல செஸ்ட் டைட் பண்ணி பிடிங்க, இல்ல வயிறு உள்ள எடுத்து பிடிங்க, இல்ல காலை ஜஸ்ட் இப்படி தூக்கி இப்படி பிடிங்க வயரோட சேர்த்து. இது மாதிரி எந்த மசில் வேணா நீங்க டைட் பண்ணலாம். இதுதான் பண்ணணும்னு கிடையாது. ஏதாவது ஒண்ணு நீங்களே சொல்லிக் கொடுக்க சார்னு சொன்னா கையே பண்ணிக்கோங்க. உங்க கையை இப்படி டைட் பண்ணிட்டு கரெக்டா 1 2 3 4 5 விட்டுருங்க. மூச்சை பிடிக்க கூடாது. இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்க விட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணிட்டு நீங்க அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருங்களேன், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஒரு பெரிய ரிசர்ச் ப்ரூவ் பண்ண. இதுதான் ஜேக்கப்சன் டெக்னிக். நீங்க 2 செகண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். லார்ஜர் மசில், அதாவது தொடை, கை, கால்லாம் நீங்க டைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிபி இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கணும், அதர் ஹார்ட் இஷ்யூஸ்லாம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. பட் சிம்பிள் டெக்னிக் தான். உங்க கையை ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சோ அது ஃபர்ஸ்ட் டெக்னிக். ரெண்டாவது டெக்னிக், இப்போ ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கீங்கன்னா கூட உட்கார்றவங்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன். ஆபீஸ்ல உட்கார கால் நீட்டிக்கோங்கம்மா. நீட்டிட்டு பாதத்தை உங்க இப்படி எடுத்துருவாங்க. சோ இந்த பொசிஷன்ல இந்த பாதத்தை நல்லா எக்ஸ்ட்ரீமா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கரெக்டா 1 2 3 விட்டுருங்க. திருப்பி இல்ல, கால் அதே பொசிஷன் வச்சுட்டு கீழே இறக்குங்க உங்க காலை. இந்த பொசிஷன் 1 2 3 திருப்பி மேல எடுத்துருவாங்க. அதே மாதிரி 1. நீங்க ஆபீஸ்ல ஐடில வேலை செய்றீங்களா, விட்டுருங்கம்மா. ஆபீஸ்ல ஐடில வேலை செய்றீங்களா, இந்த டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவு பெரிய பெனிஃபிட் இருக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ்ல. என்னன்னா ஆல்மோஸ்ட் மூளை சூதன் பண்றதுல இருந்து, எஃப்எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல இருந்து, உடம்புல ஆக்சிஜன் லெவல்ல இருந்து, அட்ரினலினோட செக்ரேஷன் பிளாக், அட்ரினலின்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது பிளாக் பண்றதுல இருந்து அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக். இதை மேபி ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணலாம். சார் இல்ல எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு ஏதாவது வார்ம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க காலையிலேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்க கூடாதுன்னா இன்னொரு சிம்பிள் சீக்ரெட் சொல்றேன். இது என்னன்னா, இண்டிவிஜுவலா பிரீதிங் எக்ஸசைஸ்க்கான டெக்னிக்ஸ் போது, இண்டிவிஜுவலா எக்ஸசைஸ்க்கான ஃபேஸ் தனியா போகுது. இது 2 டெக்னிக் இருக்கு. ஆனா நீங்க இந்த பிரீதிங் எக்ஸசைஸும் சேர்ந்து பண்றதா. இது வந்து சைனால பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கியூ அவங்கள எல்லாம் பண்றாங்க. என்ன சிம்பிள் டெக்னிக்னா, ஜஸ்ட் கையை தூக்கும் போது மூச்சு இழுங்க, கையை வெளியே விடும் போது மூச்சை விடுங்க. இதுல மூச்சை இழுக்கும் போது நான் திருப்பி சொல்றேன், சும்மா இதே ஸ்டெப்பை கூட ஃபாலோ பண்ணலாம், இல்ல இது ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா கையை மேல தூக்கி இருக்கலாம். என்ன டெக்னிக் வேணா ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, மூச்சை இழுக்கும் போது கை எடுத்துக்கோங்க. இழுக்கும் போது 1 2 3 4 ஸ்டார்டிங் 4 செகண்ட் மூச்சை இழுக்க முடியாதவங்க 2 செகண்ட் பண்ணலாம். மூச்சை இங்க பாருங்க. ஐ ரிப்பீட் 1 செகண்ட். 1 2 3 4. இப்போ நான் மூச்சை இழுக்கிறேன். ஹோல்ட் பண்றது 1 2 3 4. திருப்பி விடும்போது 1 2 3 4 5 6 7 8. சோ மூச்சு இழுக்கிறது 4, ஹோல்ட் பண்றது 4. பிபி இருந்ததுன்னா அந்த ஹோல்ட் பண்றதுனால கட் பண்ணிடுங்க. பிபி இல்லைன்னா மூச்சு இழுக்கிறது 4, ஹோல்ட் பண்றது 4, விடுறது 8. இதை மட்டும் நீங்க ஆபீஸ்ல, ஒர்க்ல, ஸ்கூல்ல, நீங்க ஒருவேளை ஆபீஸ்ல இருக்கீங்க, யாராவது என்ன பாப்பாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, சிஸ்டம்ல உட்காந்துருக்கீங்களா, அந்த டைம்ல கையை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு யாரும் கண்டுக்க வேணாம். அந்த மவுஸை விட்டுட்டு அந்த கீபேட் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு ஒரு 4 ஹோல்ட் பண்ணிட்டு 4 விடும்போது பொறுமையா மூச்சை ரிலாக்ஸ்டா மூக்கு வழியா விடணும், வாய் வழியா விடாது. வாய் வழியா விட்டாலும் டயஃப்ரமேட்டிக் பிரீதிங் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பாடியில இருக்க ஜெனரல் சர்க்குலேஷன் எல்லாமே இன்டாக்ட் பண்ணும். ஸ்பிளீன், கிட்னியை பயங்கரமா ஆக்டிவேட் பண்றது ஒரு சிம்பிள் டெக்னிக். வெறும் பிரீதிங் எக்ஸசைஸ் தான், மூச்சு எடுத்து விடுறது. இது நீங்க இல்லைன்னா சும்மா 2 தடவை இந்த மாதிரி முன்னாடி குனியறதும் தாராளமா ஒரு 10 டைம்ஸ் தாராளமா பண்ணலாம் காலையில. இந்த முன்னாடி குனியறதை மட்டும் ஒரு நாளைக்கு 25 வாட்டி பண்ணீங்கன்னா கிட்னியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. பின்னாடி சாயிரது பண்ணீங்கன்னா ஸ்பிளீனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக். ஆனா அவ்வளவு ஆக்டிவேட்டா சொல்ல, வெறும் டெய்லி காலைல 25 வாட்டி முன்னாடி குனியறது மட்டும் போதும்னு சொல்றாங்க.
இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, பயங்கர பெனிஃபிட் இருக்கு. இந்த சயின்டிபிக் ரீசன்லாம் சொன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எப்படி என்டார்பின் செக்ரேட் ஆகுது, பாடியில் எப்படி மெக்கானிசம் ட்ரிகர் ஆகுது, பாடியில் எப்படி வந்து என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும், பெரிய வேலை. பட் சிம்பிள் டெக்னிக் ஐ திங்க் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much. ஐ திங்க் ஒன்ஸ் அகைன் ஐம் டெல்லிங் யூ, நீங்க எந்த வேலை செய்ய ஸ்கூலுக்கு போற பசங்க கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றியா, உடனே இதை செய்யுங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.